ஹாய், வெல்கம் டு ஆன்ஸ் vlog. போன வீடியோவில் நாங்கள் பயானா கார் மியூசியம் போயிருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் நாங்கள் எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம், எத்தனை நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம், அப்புறம் மைசூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் கவர் பண்ணியிருந்தோங்கிறது நீங்கள் பார்ப்பீங்க. நாங்கள் ரியோ மெரிடியன் அப்படிங்கிற ஹோட்டல் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா இது சென்டர் ஆஃப் சிட்டியில் இருந்தனால ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னால தான் சூஸ் பண்ணோம். இது கொஞ்சம் அஃபோர்டபுள் ரேஞ்ச் தான். எங்களுக்கு பெர் நைட் 2000 ருபீஸ் ஆச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 2-3 டேஸ் முன்னாடியே ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். அதனால் எங்களுக்கு இந்த ஆஃபரில் கிடச்சிது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டல் பக்கத்துலேயே ஆஷிர்வாத் கிராண்ட் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. அங்கே போய் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். இது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருந்தது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோட்டல்லே காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இது நார்மல் சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான் இருந்துச்சு. இட்லி, வடை, பொங்கல், கேசரி, பூரி அந்த மாதிரிப்பட்டது தான். ஃபுட்டு ஓகே தான். இங்கே இருந்து நாங்கள் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாமே ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் எல்லாமே இருந்தது. ஸோ எங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த பிளேஸ் மைசூர் பேலஸ். இங்கே ஓப்பனிங் டைம் 10 AM to 5:30 PM. பெர் பர்சனுக்கு டிக்கெட் 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அப்புறம் நம்ம உள்ளே போகிறப்போ நம்ம செப்பல் எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிடணும். அதுவுமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். நாங்கள் போனப்போ ரொம்ப ஒன்றும் ரஷ்லாம் இல்லை. க்ரௌடுமே ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. உள்ளே வைக்கிறதுக்காக இருக்கட்டும், உள்ளே போய் பார்த்துட்டு வர்றதுக்காக இருக்கட்டும். நம்ம ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே இந்த ஹால் உள்ளே தான் என்டர் ஆகும். உள்ளே வந்தப்பவே அப்படி ஒரு நல்ல ஒரு மெஜஸ்டிக்கான ஃபீல் கொடுத்தது. உள்ளே இருக்கிற பெயிண்டிங்ஸ், அந்த ஆர்கிடெக்சரல் டிசைன் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. பில்லர்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹைட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே நிறைய ஹால்ஸ் இருக்குது. அதெல்லாம் அம்ப வில்லாஸ், அப்புறம் கல்யாண மண்டபா, தர்பார் ஹால், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. இது ஒன்றுமே கிங் ப்ரைவேட் ஹாலாக யூஸ் பண்ணுறாங்க. யாருக்கு அவங்க மினிஸ்டர்ஸ் கூட, ஸ்பெஷல் கெஸ்ட் கூட பேசுகிறதுக்காக, அப்புறம் ராயல் வெட்டிங் நடக்கிறதுக்காக ஒரு ஹால் வச்சுருக்காங்க. அப்புறம் தர்பார் ஹால் பப்ளிக் கோர்ட்டாக கிங் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சேர்ஸ் எல்லாமே சில்வரில் செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ராயலாக இருந்தது. இந்த ஹாலை தான் ஆடியன்ஸ் ஹால் இல்லைன்னா தர்பார் ஹால் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே இன்டீரியர்லாம் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். அந்த சீலிங் கூட எவ்வளோ நல்லா அழகாக பெயிண்ட் பண்ணி எவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுருக்காங்க. எல்லாமே பில்லர்ஸாக தான் இருந்தது. பில்லர்ஸ்லேயே அவ்வளோ ஒர்க்லாம் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ ராயலாக இருந்துச்சு. இதை மாஸ்டர் பீஸ் ஆஃப் ட்ரெடிஷன் கூட சொல்லலாம். இந்த ஹாலில் தான்
கிங்கோட கோல்டன் த்ரோன் வந்து டிஸ்பிளேக்கு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது ஸ்பெஷல் அக்கேஷன்ஸில் தான் வைப்பாங்களாம். மெயினாக தசரா டைமில் டிஸ்பிளே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ளே எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தோம். வெளியே பார்த்தா நம்ம கோவில் கோபுரம்லாம் தெரிஞ்சுது. வெளியே குட்டி குட்டி கோயில்கள் கூட வச்சுருந்தாங்க. மைசூர் பேலஸ் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் ஒரு ரயில்வே மியூசியம் இருந்தது. அங்கே போயிருந்தோம். அது உங்களுக்கு தனியாக நெக்ஸ்ட் vlogல போடுறேன். இப்போ வந்து நாங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு பக்கத்துலேயே ஒரு சர்ச் இருந்தது, அங்கே போயிருந்தோம். சர்ச் போகிறதுக்கு முன்னாடி லஞ்ச் வந்து நாங்கள் ஹோட்டல் பக்கத்துலேயே முடிச்சிட்டோம். ஏன்னா வந்து நம்ம கார்லேயே சிட்டிக்குள்ளே போகிறப்போ நிறைய டிராஃபிக் போலீஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ காரை வந்து ஹோட்டல்லே விட்டுட்டு ஆட்டோ பிடிச்சி தான் நாங்கள் சர்ச்லாம் பார்த்துட்டு வந்தோம். ஆட்டோவுமே வந்து ஓலாவில் தான் புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே வந்து எக்ஸ்ட்ரா ₹1 கூட நான் கேட்கல. அவங்க அங்கே எவ்வளோ ரூபா காமிச்சதோ அதுதான் வந்து வாங்கினாங்க. ஹோட்டல்லேருந்து சர்ச்சுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான். அதுக்கு போகிறதுக்கு ₹47, வர்றதுக்கு வந்து ₹48 இந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. வேறு எக்ஸ்ட்ரா ₹1 கூட அவங்க கேட்கல. இதுவே சென்னையாக இருந்ததுன்னா 100, 150லாம் கேட்டிருப்பாங்க. இந்த சர்ச்சோட நேம் வந்து சென்ட் ஃபிலோமினாஸ் சர்ச். இது வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிச்சாக இருந்தது. எக்ஸ்டீரியர் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இதோட ஹைட்டே வந்து 175 feet அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சர்ச்சை வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்ச்சஸ் இன் அவர் கண்ட்ரின்னு கூட சொல்கிறாங்க. இந்த பிளேஸில் வந்து இந்த சர்ச்சுக்கு யாரெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறவங்களுக்கு நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து ஸ்டோன்ஸில் வந்து செதுக்கி வச்சுருந்தாங்க.
அப்படியே நம்ம வந்தோன்னா வெளியே போயிடலாம். அங்கே வந்து ஒரு ஸ்கூல் கூட இருந்தது. அது சர்ச்சுக்கு சொந்தமான ஸ்கூலுன்னு நினைக்கிறேன். வெளியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறமா சர்ச் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு அங்கே இருந்து ஹோட்டலுக்கு நாங்கள் ஆட்டோலேயே போயிட்டோம். அதுக்கு பிறகு ஈவினிங் ஒரு 5 o'clock போல் ஹோட்டலில் இருந்து பிருந்தாவன் கார்டனுக்கு நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். ஹோட்டல்லேருந்து பிருந்தாவனுக்கு ஒரு 18 kilometers கிட்ட இருந்துச்சு. போகிற வழியிலே ஒரு டீ கடையில் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அப்படி போயிட்டு இருந்தோம். நாங்கள் எப்போல்லாம் ஃபாஸ்டஸ்ட் ரோடு சூஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா வந்து இது வந்து மெயின் ரோடெலாம் இல்லை, ஏதோ ஒரு ஊருக்குள்ளே போகிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் யாருமே எங்கள் பின்னாடியோ எங்கள் ஃப்ரெண்ட்லேயோ யாருமே வரல, நாங்கள் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. அதான் நாங்கள் யோசித்தோம், நம்ம ஏன் எப்போவுமே இப்படி வித்தியாசமான ரோடு சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. பட் அது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் அது நல்லா தான் இருந்துச்சு. இந்த பிளேஸில் வந்து பிருந்தாவன் கார்டனுக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி ஃபீ கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்து பிருந்தாவன் கார்டனுக்கு உள்ளே என்டர் ஆகிறோம். இது வந்து கார் பார்க்கிங்க்கு ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணியிருந்தாங்க இந்த டோல்கேட்டில். பார்க்கிங்லாம் ரொம்ப பெருசாக கட்டி வச்சுருந்தாங்க. நல்ல வேளை நாங்கள் ஒரு வீக் டேயில் போயிருந்தோம். வீக்கெண்டில் வந்து செம்ம க்ரௌடாக இருக்குமா இந்த ஏரியாவில், பார்க்கிங் கூட பிளேஸ் இருக்காது, அவ்வளோ டிராஃபிக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அடல்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீ 50 rupees per person. பட் இதுவுமே எனக்கு கொஞ்சம் ஸ்கேம் மாதிரி தான் தெரிஞ்சுது. ஏன்னா வந்து பிருந்தாவன் கார்டனுக்கு வர்றதுக்கு ஒரு 1 kilometer முன்னாடி ஒரு 100 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு இதுக்கு கார் பார்க்கிங்க்கு ஒரு 100 rupees, அப்புறம் டிக்கெட் கூட ஓகே தான், அது என்ட்ரி ஃபீ கொடுக்கணும். பட் அந்த 100 rupees எதுக்கு வாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இது நிறைய டூரிஸ்ட் பிளேசஸில் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்புறம் நாங்கள் உள்ளே வரதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் நிறைய டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க வெளியே. அவங்க வந்து நம்மக்கிட்ட காசு கேட்குறப்போ நம்ம எவ்வளோ கொடுக்குறோமோ அதுதானே நம்ம கொடுக்க முடியும். சரி, நாங்கள் வந்து கேட்குறப்போ ஒரு 20 rupees கொடுத்தோம். அதுக்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் வந்து ஒரு 100 rupees கொடுங்க, நான் ப்ளஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ருப்பீஸை தந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, ப்ளஸ் பண்ணி தராங்களேன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறப்போ என்கிட்ட 100 rupees இல்லை, 200 தான் இருந்தது. உடனே அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை பரவாயில்ல, நீங்கள் கொடுங்க, நான் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருவேன் தானே அப்படின்னு. நானும் நம்பி கொடுத்தேன். ப்ளஸ் பண்ணுறேங்கிற பேரில் நம்மக்கிட்ட வந்து எல்லாம் கேட்டுட்டு ப்ளஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க கேட்குறாங்க, இப்போ நீ உனக்கு மனசார நீ எனக்கு இந்த ரூபாயை தர்றியா அப்படின்ட்டு. இப்போ நம்ம அவங்கள்ட்ட ரூபாயை கொடுத்து அவங்கக்கிட்ட நம்ம பிளெஸ்ஸிங் வாங்கணுங்கிற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. இதுவுமே வெளியே வந்து பெரிய ஸ்கேமாக நடந்துட்டுருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறப்ப தான் நமக்கு யார் மேலேயுமே நம்பிக்கை வர மாட்டேங்குது. நான் எல்லாரையெல்லாம் சொல்லல, இந்த மாதிரி கொஞ்சம் பேரை பார்க்குறப்போ
நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு கூட நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணுங்கிற மனசு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்து 20 ருபீஸ் நான் குடுத்தாச்சு. ஆனாலும் அவங்க எந்த மாரிலாம் நம்மகிட்ட இருந்து பைசாவ பறிக்கிறாங்க பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட 220 ருபீஸ் அப்புறம் நான் குடுத்துட்டு தான் வந்தேன். ஃபர்ஸ்ட்டு பிருந்தாவன் கார்டனுக்குள்ள என்டர் ஆகுறப்போ வந்து நெறைய கார்டன் ஒர்க்ஸ்லாம் நடந்துட்டு இருந்தது. நாங்க கூட என்ன நினச்சோன்னா, என்ன தெரியாம வந்துட்டோம் போல, இப்போ ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு. கார்டன் மாரியே இல்ல. எல்லாமே வந்து உடைச்சு வச்சு அந்த மாரி வேலைங்கள்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வர வர வந்து உள்ள வந்து ஃபவுண்டெயின்ஸ் அந்த மாரிலாம் நல்லா போட்டிருந்தாங்க. அப்புறம் கார்டன் செட்டப்ஸ் எல்லாமே வச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கார்டன்ல வந்து நெறைய பழைய படங்கள்ல உள்ள பாட்டுங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இங்க பக்கத்துல இருக்க டேம் வந்து கேஆர்எஸ் டேம். இங்க தான் வந்து காவேரி ரிவரோட தண்ணி எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க போறப்போ டேம்க்குலாம் அலோவ் பண்ணல. க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருந்தாங்க. முன்னாடி இந்த பிளேஸில் வந்து போட்டிங்லாம் விட்டுருக்காங்க. இப்போ வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. அதுக்கு பிறகு ஈவினிங் வந்து ஒரு 6:30 to 7:30 PM வந்து வீக் டேஸில் வந்து மியூசிக்கல் ஃபவுண்டைன் ஷோ ஒன்று நடக்குது. அதுவே வீக்கெண்டில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 6:30 to 8:30 வரைக்கும் நடக்குது. இந்த ஷோ பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நிறைய ஃபவுண்டெயின் வச்சு இந்த மாதிரி மியூசிக்கல் ஃபவுண்டெயின் வைக்கலாமே. வெறும் ஒரே ஒரு ஃபவுண்டெயினில் மட்டும்தான் இந்த மாதிரி டான்சிங் வாட்டர் மாதிரி போட்டிருந்தாங்க. நாங்கள் அந்த ஷோ வந்து நிறைய நேரம்லாம் பார்க்கல. ஒரு 5 minutes பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்புறமா நைட் ஆக ஆக கொஞ்சம் லைட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. அது பார்க்குறதுக்கே கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தது. நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ட்ரெயின் மியூசியம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். தேங்க்யூ.